I wanted to work with good directors, do memorable roles. இவங்க மாளவிகா சொல்றப்ப நான் படம் பார்த்தோன்னு அதான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம வடிவேல் என்ன டைலாக் தான், எவ்வளோ அடி வாங்கினாலும் நல்லவே சொல்லிட்டாங்க. அவ்வளோ அடி வந்துருக்கு. எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எல்லா படத்துலையும் வெயிட்டை குறைப்பாரு, இதை பண்ணுவார். நமக்கே கஷ்டமா இருக்கும், என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றாரு. நானே சொல்ல ஒரு வாட்டி, சார் ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க, ஹெல்த் எல்லாம் ஏன் சார் இப்படி பண்றீங்க. நம்ம தங்கலான் பூஜையில சொன்னேன். நான் ஐ திரைப்படத்தோட ப்ரமோஷன்ஸ்ல நான் இருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இத்தினூண்டா வந்தாரு, எல்லாரும் விக்ரம் சார் வராரு, அவர் வந்துட்டாரு ஸ்டேஜுக்கு, யாருக்குமே தெரியல. அவ்வளவு மெனக்கடல் அவருக்கு. இப்போ நம்ம ஐல சொல்லணும், நம்ம 5 மணி நேரம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அந்த இது அது வேற விஷயம். இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். பட் அது போட்டுட்டு லொக்கேஷனில் போன பிறகு மண், சாம்பல், கோல்டு. டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம், நான் என்னுடைய கிராஃப்ட்லேயே வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் உட்கார்றது தான் எனக்கு. சார் எனக்கு ஒரு பெரிய டவுட் சார். ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்த்து நீ இந்த படத்தில் ஆன்டகனிஸ்ட்மா, இன்ஃபேக்ட் நீ வந்து ஒரு மித் மாதிரி தானே ஆர்த்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி, ரியாலிட்டி அண்ட் மித்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கை. இவங்களும் கேட்குறாங்க அந்த ஒரு கேள்வியை ட்ரெய்லர்லேயே. அப்போது இவங்க ஆர்த்தி பண்ணணும், நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கள் ஆர்த்தி பண்ணணும், நீங்கள் எப்போ முடிவு எடுத்தீங்க? when did you decide, okay, I am ஆர்த்தி? I was at a stage in my career where I wanted to work with good directors and do memorable roles. And as a female artist, as Parvati would know, it's so rare to get a good, well-written female character, and that too in a good makers movie. Our combination is very rare. My manager told me that Ranjith sir was casting. I didn't know what the character was. I didn't know how important the character was. But the moment I heard his name, I was like, I want to do this. Please, like somehow just, make it happen. But I didn't know about the character till I signed the movie, because like Parvati said, Ranjith sir doesn't talk. So he doesn't. போராட்டமா இருக்கும் போல இருக்கே சார் அவங்க கூட. It's all coming out. நாங்க நிறைய பேசிட்டோம். So then they sent me the script. So then I read the script and then I read the character and I was blown away. I was like, wow, such a... Nobody writes a character like that for a woman. When a character like that is written, it's for a male artist. It's a man versus a man, as we see in most films. That's the palette. You never see a man with a woman at that same level of power, in the film. So I was very surprised that he wrote something like that. I found that very interesting. And once we started working on the film, it's when I started finding out what his exact vision was. It's very hard to imagine that vision when you're reading the script. So as the shoot progressed, I realized, and I'm eternally grateful for Aarti. How was the experience first week of shoot? அவங்களே வழி எல்லாம் மறைச்சிட்டு நல்லா பேசுறாங்க. கை ஆட நான் 3 ஆக்டர்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் சார் கேக்குறேன். சார் how was the first week of shoot? இல்ல இவர் ஒரு 7 நாள் அடிச்சாருங்க. சார் நான் நினைச்ச மாதிரி இல்ல, நாம வேணா பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் பேசிக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, ஒன்னும் வேண்டாம், எனக்கு அதனால அவரும் நினைச்சு போனது வேற. பட் ரொம்ப இழுத்துருச்சு. இவங்க மாளவிகா சொல்றப்ப நான் படம் பார்த்தோன்னு அதான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம வடிவேல் என்ன டைலாக் தான், எவ்வளோ அடி வாங்கினாலும் நல்லவே சொல்லிட்டாங்க. அவ்வளோ அடி வந்துருக்கு. ஆக்சுவலி 50%, see for actors 50% என்னதான் நீங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டாலும் 50% is what a director writer writes for you. ஸோ அந்த ரைட்டிங் வந்து 50% அவங்க மனசில் இருக்கும். நீங்கள் என்ன கேரக்டர் அவர் எவ்வளோ உண்மையாக எழுதியிருக்காரோ அதுதான் மனசில் நிற்கும். அதோடைய அலங்காரம் தான் அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்லாம். ஏன்னா விக்ரம் சார்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எல்லா படத்துலையும் வெயிட்டை குறைப்பார், இதை பண்ணுவார். நமக்கே கஷ்டமாக இருக்கும், என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாரு. நானே சொல்ல ஒரு வாட்டி, சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஹெல்த் எல்லாம் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க. நம்ம தங்கலான் பூஜையில் சொன்னேன். அவ்வளோ பண்ணுற உழைப்பு உங்களுக்கு கேரக்டர் சரியா இருந்தால்தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். அது வந்து தங்கலான்ல இவங்க 3 பேருக்குமே பயங்கரமா அமைஞ்சிருக்கு. Not only 3 பேர், every character, everyone, all of them.
So that, you know, it falls in place in only few scripts. I think Thangalaan is One of those. Yeah. இப்போ ஜிவி டார்லிங் சொல்கிறப்ப ஒன்று தான் ஞாபகம் வந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் அண்ணனை போய் மீட் பண்ணுறோம். நானும் ரஞ்சித் சாரும் போய் விக்ரம் அண்ணா வீட்டில் மீட் பண்ணிட்டு இவர் ஒரு டைம் லைன் சொல்கிறாரு. 3 months நாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், எனக்கு 3 months ரைட். நான் வெளியே வந்தோன்னே வான் பண்ணுறேன், மற்ற ஹீரோ மாதிரி நினச்சிக்காதீங்க, இப்போ இருந்து ஆரம்பிச்சிருவாரு, தயவு செஞ்சு கரெக்டாக சொல்லணும். இல்லை சார் முடிச்சிடலான்னா ஆமாண்ணா ஃபர்ஸ்ட் டே 3 பேரும் குண்டா. ஆமாம் எவிடன்ஸும் இருக்குண்ணா. 3 months கழிச்சு போகிறோம். எதுக்கு போகிறோம்னா மறுபடியும் 2 மாதம் வேணும்னு டைம் கேட்கறதுக்கு போகிறோம். நான் போகிறப்பே சொன்னேன் செத்தோம் நம்மன்னு சொல்லிட்டு நான் பயத்துலேயே போகிறேன். பட் இவர் என்ன நினச்சி வந்தாருன்னு தெரில. நாங்கள் எங்கே அண்ணனை பார்த்துட்டு வந்தோமோ அன்னைக்கு இருந்து ஒரு சின்ன 1 சென்டிமீட்டர் கூட முடியை கட் பண்ணல. 3 மாதம் அப்படியே இருந்ததுலேருந்து 22 kgs குறைஞ்சி வந்திருக்காரு. முடியெல்லாம் வளர்த்தி நான் செத்தோண்டா இன்னைக்கு டைம் வேணும்னு சொன்னேன். ஏன்னா அப்படியே ஷ்ரிங்க் ஆகிட்டாரு, கம்ப்ளீட்டாக ஷ்ரிங்க் ஆகி. எனக்கு தெரியும் அந்த ஒரு 3 மாதத்தில் நீங்கள் அவ்வளோ குறையணும்னா எவ்வளோ ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி. அப்புறம் உள்ளே போய் 2 பேருக்கும் இல்லை உள்ளே போய் உட்காந்துட்டு எப்படியோ டெலிவரி பண்ணிட்டு போயிட்டார் இவர். உடனே கட் பண்ணிட்டாரு. நான் ஷாக் ஆகிட்டேன், உடனே முடியெல்லாம் கட் பண்ணிட்டாரு, மீசையில கட் பண்ணிட்டாரு, டென்ஷன் ஆகிட்டாரு. அப்புறம் சார் ஏன் சார் அப்படி நெல்லில் வந்துட்டு போயிட்டாரு. 2 நாள் பிறகு வந்தார், பார்த்தா எல்லாம் கட்டு. முடியாதுமா ரொம்ப நம்மளுக்கே. ஆமா சார், இவர் மெனக்கெடல் ரொம்ப ஜாஸ்தி சார். நான் படத்தோட ப்ரமோஷன்ஸ்ல நான் இருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இத்தினூண்டா வந்தாரு, எல்லாரும் விக்ரம் சார் வராரு, அவர் வந்துட்டாரு ஸ்டேஜுக்கு, யாருக்குமே தெரியல. அவ்வளவு மெனக்கெடல் அவருக்கு. How do you go through that? I mean, what kind of preparation goes into becoming ஒரு கேரக்டர்? இப்போ தங்கலான் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு வரீங்க, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் மனாலோவில் பண்ணோம் சார், அதுக்கப்புறம் தான் உடல் ரீதியாக. நான் மனாலோவில் 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் மனாலோவில் பண்ணி நம்ம உடல் ரீதியாக மாறணும்னா வாட் கோஸ் இன்டு தட்? ஃபர்ஸ்ட் இஸ் சாரோட ஒரு அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ்? அந்த கதாபாத்திரம் எனக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும்போது நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்குன்னா தட்ஸ் இட். பட் இந்த மாதிரி பண்ணும்போது ஐ தாட், ஐ மீன் வி ஆல் ஃபீல் தட் அந்த கேரக்டராகவே மாறணும். அப்போ வந்து அவன் மெலிஞ்சி இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அந்த டைம் நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வாட்டர் சாப்பிட மாட்டாங்க. மேபி 10 அண்ட் தென் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ எனக்கு வந்து அது ஒரு இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பண்ணும்போது. அது ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். லைக் யூ ஹேவ் தி சென்டினல் ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க, இப்போ வந்து அது மோஸ்ட் யாருமே அவங்க போக முடியாது அந்த இடத்துல. தி வெரி பேசிக்ஸ் அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஒரு ஆங்கிலேயரோட பாதிப்பு இருக்கும்ல, நம்ம உட்கார விதம் எல்லாமே, அவங்க உட்கார விதம், நடக்கிற விதம். ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரஞ்சித் கிட்ட பேசினேன். ஸோ ஐ காட் வெரி எக்ஸைட்டட் பார்த்தேன் அது பண்ணுறதுக்கு. இட்ஸ் நாட் அபவுட் லுக்கு மட்டும் மாற்றிட்டு போய் பண்ணுறது ஒரு விஷயம், பட் அந்த கேரக்டராகவே மாறேன். நான் வந்து கொஞ்சம் தாட்டு புட்டுன்னு இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி இப்படி பண்ணிச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப தூரம். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படி ஆகணும். ஸோ அதுக்காக இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஐ திங்க் பட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அவங்க இடத்துல போயிட்டு இப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி அது வேறு, பட் அந்த எல்லாருமே அப்படி இருந்தோம். எல்லாருமே நம்ம எங்களோட உடைகள் அன்றைக்கி ஒரு வேற ஒருத்தவங்க வந்தாங்க லொக்கேஷன், அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க வந்து ஆடாக தெரிஞ்சாங்க. அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம ஐயில் சொல்லணும், நம்ம 5 மணி நேரம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அந்த அது வேறு விஷயம். இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். பட் அது போட்டுட்டு லொக்கேஷனில் போன பிறகு மண், சாம்பல், கோல்டு, ஆஷ், எப்போவுமே வந்து ஒரு நார்மலாக அந்த மேக்கப்போட போனதே கிடையாது. எல்லா ஷார்ட்ஸ்க்குமே எல்லா சீனுமே வந்து ஏதோ ஒன்று நடந்துருக்கும், வேலை நடந்துட்டுருக்கோம், இல்லை சண்டை நடந்துட்டுருக்கோம், இல்லை ரத்தம். ஸோ அது வந்து நம்மளே கொஞ்சம் மண் தொட்டாலே நம்ம கழுவணும்னு தோணுது இல்லை. இப்போ உடம்பு பூரா நசுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் காய ஒரு மாதிரி உறுத்தும், அரிக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம அங்கே போயிட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா அது வேற ஒரு இதெல்லாம் மீறி அந்த ஒரு நசுன்னு இருக்கும், ஹாட்டாக இருக்கும், நைட்டு பார்த்தா ரொம்ப கோல்டாக இருக்கும். அது உள்ள வந்து ஒரு ஷார்ட், அண்ட் இவர் பண்ண ஷார்ட்ஸ் இவரோட நான் சொன்னல கிராமர் இல்லாதனால எந்த ஒரு ஷார்ட்டும் பிரேக்கப் பண்ணி ஓகே உங்கள் ஷார்ட் என் ஷார்ட்டு அப்புறம் நம்ம அப்படி கிடையாது. ஒரே ஷார்ட் தான், அந்த சீன் ஒரு ஷார்ட் தான், அந்த ஒரு ஷார்ட்டில் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நிற்கவே நிற்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஷார்ட் எடுக்கணுமா, நான் போய் ஃபோனில் இருக்கலாம், இல்லை ரிலாக்ஸ் பண்ணலாம், அது கிடையாது. அண்ட் கேமரா மூவ் பண்ணுறதுனால நம்ம சேருக்கெல்லாம் பக்கத்தில் வைக்க முடியாது, பக்கத்து ஊருக்கு தான் போகணும். ஸோ அந்த வெயிலே அங்கே தான் கிடப்போம், அங்கே தான் எழுந்திரிப்போம். அங்கே அந்த ஷார்ட் போன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, மானிட்டர் கிடையாது. ஏன்னா அப்போ நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமாக நடிக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ எல்லாமே டேக் தான். உள்ளே போனோடனே இவங்க கூடிய தூக்கணும், நான் குழந்தைய தூக்கணும், ஒரு கட்டையை தூக்கணும், எல்லாம் அது தூக்கிட்டு தான் போகணும். அப்போ தான் நாமளும் அது ஒரு டேக்காக தான் போவோம். பட் அந்த ஃபஸ்ட் 20-30 டேக் கூட ஓகே ஆகாது, எங்களுக்கு தெரியும்.
ஆனால் அதுலேருந்து வந்தால் தான் போகும்போது அது பழகிடுது இல்லை. ஸோ எனக்கு ஐ மீன் ஹி வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு மீ. அது கஷ்டம், எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம், பட் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஐ திங்க் நானும் இல்லை எல்லாருமே பண்ணோம். பட் எனக்கு அந்த அந்த ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாரு ஒரு நடிகராக. தேங்க்ஸ் ரஞ்சித், ரியலி ஸோ ஏன்னா இன்ஸ்பயர்ட் மீ பிகாஸ் எனக்குள்ள சில டவுட்ஸ் இருக்கும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாதுன்ற போது இன்னொரு இயக்குனரோட உட்காரும் போது அவரோட பெர்செப்ஷனில் எடுத்துகிட்டு தேர்ஸ் அ லாட் ஆஃப் லைக் எங்களுக்கும் ஐ திங்க் ஒரு 2-3 days ஆச்சு டில் வி ஜெல். பட் ஆஃப்டர் தட் லைக் ஹவ் யூ சேயிங் ஜிவி or சந்தோஷ் அவர் வந்து ஒரு ஷார்ட்டில் நான் அவர் பண்ணிட்டு அது அந்த ஆமாம் அது வேண்டாம், லைக் ஹீ நோ எக்ஸாக்ட்லி ஐ நோ எக்ஸாக்ட்லி எது வேண்டாம், மேபி இது பண்ணியிருப்பேன் வேறு ஏதோ ஒன்று. ஸோ அது இல்லாமல் அப்படியே சில டைம் நான் கேட்பேன் என்ன பண்ண உங்களுக்கு தான் தெரியும், ஹலோ ரஞ்சித் சொல்லுங்கள், இட்ஸ் அண்டர்ஸ்டுட், லைக் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் திங். அண்ட் அழகு என்னென்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டே கிடையாது, அவங்களும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், ஆமாடா அவ்வளோதான் இருக்கும் படம் முழுக்க, ஆனால் உயிரை கொடுத்து படம் முழுக்க பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் ஃப்ரேம் ஏன்னா கேமரா மூவ் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் யாராவது சொறிகிறது இல்லை இப்படி நிற்கிறது போயிடும் இல்லைங்களா. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஐ டாக் ஃபார் ஆல் ஆஃப் திம், லைக் ஒரு 200 பேர் 300 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தரும் அடிப்பட்டு காலை உடச்சி தலையை உடச்சிட்டு இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி தட் வாஸ் ஹேப்பனிங். விழுறும் போது டூப்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் யூஸே பண்ணல, எல்லாமே நாங்கள் வந்து மணல் நான் நினச்சேன் நல்லா பழைய காலத்து நிறையா அப்போலாம் மரங்கள் இருக்கும்ல எல்லாமே இட் வாஸ் ட்ரை, ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு கோளாறுனாரு. இன்ஃபேக்ட் இப்போ விட இன்னும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் கல் தான் பாறை தான், ஒரு இது எடுத்தாலும் பாம்பு இருக்கும் தேல் இருக்கும், ரொம்ப சரி ஒரு தேல் 2 தேல் கொண்டானா அவன் போய் கல் எடுப்போம் 3 தேல் வேறு என்ன சார் அந்த கடையில் போய் கேட்பான் ஒரு பாம்பு அங்கே அதில் அடுத்த கல் ஒரு பாம்பு. நானே ஒரு 5 பாம்பு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கட்டுவரியல், அந்த மாதிரி கொண்டு வருவாங்க விட்டுருவோம், ஏன்னா நம்ம விஷன் கீழே. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மாதிரி குளிரில் அந்த மாதிரி நசன் அண்ட் காஸ்டியூம்ஸ் இல்லை இல்லையா. இப்போ காஸ்டியூம் இருக்கும்போது நம்ம வந்து பேடன் போடலாம், இது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே கோமணத்தில் இருக்கனால விழுவோம் அடிப்படுவோம் ராக்ஸ். ஸோ தட் வாஸ் இட் வாஸ் பட் எங்களுக்கு வந்து இல்லை எனக்கு என்னவோ எனக்கு தோணிச்சு லைக் கஷ்டம் தான் பயங்கரமான கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் எல்லாருக்குமே உணர முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூஸும் யாரோ வந்துட்டு அவர் ஒரு லைன்லாம் இருந்திருக்கும், பட் அவங்க வந்து தங்களாம் நாங்கள் இப்படி பண்ணோம் சார், ஆஃபீஸ் போன பிறகு சாப்பாடு போட்டார், அப்புறம் இங்கே போன பிறகு ட்ரெஸ் ஒன்றுமே இல்லாமல் பொண்ணுங்களாக இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகி போச்சுங்க, கோமணத்தில் தான் சுற்றுவோம், தென் இது பண்ணும் அது பண்ணும் கஷ்டங்க எவ்ரிபடி ஸ்டாக். ஆனால் எல்லாருமே பெருமையாக பேசுவோம். How many movies can you talk like that? அழகா ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொன்னீங்க சார், நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் பாடிலி ப்ரிப்பரேஷன். பட் இதுல வந்து இன்னொன்று ரஞ்சித் சார் கிரியேட் பண்ணது சார் மக்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி இந்த லைவ் சவுண்ட் சிங் சவுண்ட்னு சொல்றீங்களா, எளிதாக மக்களுக்கு புரியணும். ஆக்சுவலி என்ன நடக்குது, ஏன்னா மக்களுக்கு டக்குன்னு புரியுற விஷயம் என்ன, நீங்கள் ஷூட் பண்ணிடுவீங்க நேராக அது டப்பிங் ஸ்டுடியோக்கு வரும், சார் அங்கே பேசிடுவாரு மேம் அங்கே பேசிடுவாங்க அப்படின்னா. ஆனால் ஒரு சிங் சவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மக்களுக்கு எளிதாக புரியவீங்களே. ஸோ அது மக்களுக்கு புரியுறது செகண்ட் திங் தான் ஆக்சுவலி. அது வந்து ஒரு டிரெக்டருக்கு மோர் கம்ஃபர்டபுளான ஒரு வேலை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு நம்ம வந்து அங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வைக்கிறோம், அவங்க அங்கேயே பயங்கரமாக பண்ணுறாங்க. அந்த எனர்ஜியில் இருக்கிற சவுண்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து டப்பிங்கில் மிஸ் ஆகுறது வந்து நான் என்னுடைய படங்களில் நான் நிறைய ஒர்க் பண்ணுறப்ப என்னால் அது வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ டப்பிங்கில் ரீக்ரியேட் பண்ணலாம், ஆனால் எனக்கு என்னென்னா டப்பிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ரீமேட்ச் பண்ணுற மாதிரியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரிஜினல் மிஸ் ஆகிறது தான் எனக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான். வேர்ல்டு வைட் அண்ட் பாலிவுட்லலாம் வந்து சிங் சவுண்ட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு இப்போ. ஆனால் தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் வந்து சிங் சவுண்டுக்குள்ளே வந்து நம்மளால் இன்னும் போக முடியல, அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றதுக்கு அது காரணம் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. நான் இந்த படம் ஏன் வந்து சிங் சவுண்ட் போகணும்னு நினச்சேன்னா, ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமாக பண்ண போகிறாங்க, ஆக்டர்ஸ் அந்த வேர்ல்டுக்குள்ளே போக போகிறாங்க, ஆக்டர்ஸ் வந்து சவுண்டை தான் வந்து பேச போகிறாங்க, அந்த லாங்குவேஜை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதோட மாடுலேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச போகிறாங்க. ஸோ அவங்க நடிக்கிறப்போ அந்த எஃபர்ட்டில் வர அந்த சவுண்ட் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. அந்த கேரக்டர் வெளிப்படுற விதம், அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த சவுண்ட் ரெண்டுமே வந்து பயங்கர சிங்காக இருக்கும்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா, அது கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா சிங் சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரியலாக அப்போயே வந்து எடுக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். டப்பிங்கில் இருக்கிற சவுண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காதுன்னு நான் தோணி என்னுடைய சவுண்ட் டிசைனர் ரூபன் கிட்ட வந்து நான் வந்து பேசினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தம்மம் அண்ட் நட்சத்திரம் நகர் ரெண்டுமே வந்து சிங் சவுண்ட் தான் பண்ணேன், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. முன்னாடி சிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக ஒரு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி சிங் சவுண்ட் பண்ணி அதை வந்து பண்ணுறது. இப்போ விரும்மாண்டிலலாம் வந்து கமல் சார் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து ஆனால் வந்து சவுண்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்குறப்ப படத்தில் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ அதனால் நிறைய பேர் அதோட பட்ஜெட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா சின்ன படம், இப்போ நான் ஒரு விக்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி பண்ணேன், அது வந்து ஒரு சின்ன படம் தான், அது ஒரு 30 minutes படம். அதுக்கு வந்து சிங் சவுண்ட் பண்ணேன், செம சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து என்னென்னா, அப்போ சிங் சவுண்ட் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து கரெக்டான ஆக்டரில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
அது ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து அந்த அவங்களோட ஸ்கில்ல வந்து பயங்கரமாக அது வந்து நமக்கு வந்து காட்டும். ஸோ அது ரெண்டுமே அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ சிங் சவுண்ட் பண்ணணும் முடிவு பண்ணது தம்மமில் செம்மையாக ஒர்க் ஆச்சு, நட்சத்திரம் அதுவும் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்ட் வந்து தங்கலான் பண்ணுறப்போ நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அண்ட் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 7-8 பேர் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சிங் சவுண்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து இவர் ரூபன் கிட்ட பேசுகிறப்போ ரூபன் வந்து பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஆரம்பிக்கிறப்பவே எல்லாருக்குமே வந்து சொல்லி அண்ட் இப்போ வந்து பார்வதிக்கு வந்து தமிழ் கொஞ்சம் வந்து அந்த ஸ்லாங்கு அந்த இஷ்யூஸ் இருந்தது. பட் ஆனால் வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணி அதை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் மாலிகாவுக்கு வந்து தமிழில் பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து சிங் சவுண்ட் அப்படின்றது வந்து நான் வந்து அன்காம்ப்ரமைஸ்டாக வந்து இது பண்ணவே முடியாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னப்ப நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கரெக்டாக பேசணும். அண்ட் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மாடுலேஷன் கரெக்டாக இருக்கணும். அண்ட் வந்து அந்த சவுண்டுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை ஆடியன்ஸ் பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைக் நிறைய படங்கள் பார்த்துருக்கோங்க, என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா லைக் வந்து மோர் ரியாலிட்டி இருக்கும். அந்த சவுண்டோட வேல்யூஸ் வந்து இன்னும் பயங்கர சூப்பராக இருக்கும். அந்த பேசுறது, கத்துறது, அப்புறம் என்னன்னா உங்களுக்கு எல்லா சவுண்டுமே இப்போ பாடி சவுண்ட், அந்த நடக்கிற சவுண்டு, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற காற்று, அதோட சேர்ந்து இருக்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ல்டை வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரியலாக கொடுக்கும். அதுதான் வந்து அதோட வேல்யூஸு. டப்பிங்கில் எப்படி பண்ணோம்னா ஃபுல் நாய்ஸ் கட் பண்ணி வெறும் சவுண்டு மட்டும் எடுத்து பண்ணுறப்போ அந்த டப்பிங் வாய்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 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 நிமிஷம் நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு சவுண்டு வந்து கொஞ்சம் லோவில் பேசுவார், ஒரு சவுண்டு கத்தி பேசுவார். திடீர்னு வந்து அவர் சவுண்டை வந்து சில சவுண்டு வந்து கரெக்டாக வராது, அதில் ஒரு ரியாலிட்டி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக பேசுவாங்க, சிரிக்கிறது கூட ரொம்ப கிளியராக இருக்கும், பேசுறது கிளியராக இருக்கும், அழகிறது ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ எனக்கு டப்பிங் வாய்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நினைப்பேன். டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம் நான் என்னுடைய கிராஃப்ட்லேயே வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் உட்கார்றது தான் எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ரியாலிட்டியை ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த சிங் சவுண்ட் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து சிங் சவுண்ட் தான். அண்ட் 20% வந்து இப்போ சவுண்ட் எடுக்கிறப்ப சில எரர் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாரையும் வந்து திருப்பி வந்து ரீடப் பண்ணோம். அண்ட் ஃபிலிமோடைய என்ன சொல்கிறது, ஒரு அடுத்த கட்ட லெவல் தான் ஃபிலிம் மேக்கிங்கோடைய டிமாண்ட் தான் அது. ஸோ அந்த டிமாண்டை ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு தேவைப்படுது, ஒரு டிரெக்டராக எனக்கு தேவைப்படுது, அது வந்து கொடுக்குற ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, அதை அச்சீவ் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அண்ட் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்குறப்போ இந்த ரியாலிட்டிக்குள்ளே அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதில் சில இதுவும் இருக்குது. எனக்கு கஷ்டம் என்னன்னா என்னோட 2 கேரக்டர், அது ஓல்டர் கேரக்டர் வந்து வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி, செங்கோடே அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ணால் பாருங்க மூஞ்சி மாறி நடிக்கிற மாதிரி அது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நடிக்கணும், ஆனால் குரல் அப்படி இருக்கும். சோனியக்கார் இல்லை, யூ கான் டூ தட். ஸோ அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அந்த வாய்ஸ் வேணும், ஆனால் இந்த மூஞ்சி அப்படி அப்போ மாதிரி இருக்கணும், ஆனால் வாய்ஸ் எப்படி இருக்கும். நான் சார் இந்த டப்பிங் நான் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ட்ரெயிலரில் நீங்கள் பார்க்குறீங்க சோனியக்கார் இல்லை, சோனியக்கார் இல்லை, சோனியக்கார் இல்லை, ஆர்த்தி சொல்கிறது எல்லாமே ஒரிஜினலாக பண்ணுவேன். நாமளே நான் டப்பிங்கில் பண்ணுவேன். ஸோ அது மூஞ்சி அப்படி வச்சுட்டு, பட் அதுலேயே நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ஆக்டர் வந்து ஏமாற்ற முடியாது. நம்ம வந்து க்ளோஸ்அப் வச்சாலும் ஒய்டு வச்சாலும் சும்மா பேசாமல் லிப்பு அதெல்லாம் கிடையாது. அவங்க எனி டைம் என்ன வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அந்த சீனில் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து இன்னும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப ரியல் டைம்லேயே வச்சுருக்கோம், அந்த ஸ்கிரிப்டில் ரியல் டைம்லேயே வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து சிங் சவுண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த படத்தில் நம்ம அது பண்ணலாம். எப்போ சார் இந்த லவ் ட்ரையாங்கிள் நடந்துச்சு? தங்கத்தின்னு ஒரு படம் வந்து நான் எடுத்து வச்சதுக்கப்புறம் ரொம்ப ரிலீஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெட்ராஸ் பார்த்ததுலேருந்து இவருக்கு எனக்கும் கொஞ்சம் லவ் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. இந்த படத்தில் நான் அடி வாங்கின மாதிரி, இந்த படத்தில் நான் அடிப்பட்ட மாதிரி, இந்த படத்தில் சாவு விளிம்புன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் போனது மாதிரி ஐ டோன்ட் திங்க் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. After I watched the film, I called him and told, இந்த படம் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 3 ரோலும் 3 பேர்த்த தவிர யாருனாலையும் இது பண்ண முடியாது. அது ஒரு கதைக்குமே ஒரு வாழ்வு.
தங்கலான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த ட்ரைப். Yeah. Female artist, as Parvati would know, it's so rare to get a good, well-written female character. நிஜத்துக்கு நிகர் நிஜமானது அப்படின்றது இந்த படத்தில் ஐ திங்க் இட் டெஃபினெட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி இருக்கும் சார். இவங்களுடைய லுக்ஸ் இருந்ததுல சார், அது ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். சாரோடைய லுக்ஸாக இருக்கட்டும், அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு இந்த கோமணத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ மண்ணும் சேரும் தெரியுது சார், அது நமக்கே கசகசன்னு இருக்கு உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இல்லை. ஸோ ஹவு டிட் யூ கைஸ் ப்ரிப்பேர் ஃபார் இட்? இதுதான் ஃபைனல் லுக் அப்படின்னு நீங்கள் எப்படி சார் டிசைட் பண்ணீங்க? நீங்கள் எப்படி பிகாஸ் யூஆர் அ பர்சன் ஹூ வில் கெட் ட்ரெஸ்ட் அண்ட் கோ அண்ட் சே இதான் இந்த லுக் ஓகேவா அப்படின்னு. ஸோ உங்களுடைய இன்புட்ஸ் என்ன இருந்தது, சாரோட இன்புட்ஸ், ஹவு டிட் தி அமால்கமேஷன் ஹேப்பன் ஃபார் ஆல் ஆஃப் யூ? ஃபர்ஸ்ட் கங்கம்மாள் கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். Oh, okay. First of all, I want to say that Ranjith had held a workshop kind of a thing. Like it was more like a dress trial than a workshop. I didn't know what to expect. So I'm going to that's I think the first time I met I need some more time. பயங்கரமா நமக்கு நீங்க கங்கம்மாள் தமிழ்லயே பேசிக்கலாம். கங்கம்மாள் தமிழ்ல பேசுறேன். அதெல்லாம் கேட்டா ஏய் என்ன 1 year அப்படி என்ன கேள்வி கேக்குறீங்க? I know the first thing that he made me say was என் மகனோட பேர் அப்படியே கத்தி அந்த what is it, the look test we had, a shoot we had, அதில் even though we were taking photographs, he made me scream my son's name, and much like what Thangalaan was saying, I call him Thangalaan still. I find it very hard to call him Chiyan or Vikram sir or something because he is Thangalaan. So he was like Asokana கூப்பிடணும்னா face cannot go like that. It is coming from the diaphragm, and I had not connected with my diaphragm in my entire life. But through Gangammal, எனக்கு அந்த பார்வை இல்லையா, அந்த காலத்து இருக்கிற பொண்ணுங்க அவரோட கதை என்னன்னா even in the written history it's not there. Right. So this is the first time Ranjith is creating the story where all the women are being portrayed for the first time. அந்த காலத்தில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்க, அவரோட மனநிலை எப்படி இருக்குது, அதெல்லாம் புரியறதுக்கு ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு ஹிஸ்ட்ரி புக் ஏதாவது இருக்கணுமே. ஹர் ஸ்டோரி கிடையாது, ஹிஸ்ட்ரி கிடையும், இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வி காட் டு பி கங்கம்மாள் மாதிரி, இல்லைனா ஆர்த்தி, இல்லைனா அரசாணி. இந்த பொண்ணுங்க யார், அவர் எப்படி அந்த குடும்பம் தானே சொல்கிறது, இந்த ஃபேமிலிக்காக அவர் யார். அப்போ ஐ நோ வி டாக்ட் அபவுட் ஹவ் Ranjith doesn't talk, but I do respect that because he will talk when it's required. அவருக்கு வேணாம் நோங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா அவருக்கு என்ன வேணாம்ங்கிறது அவருக்கு தெரியும், தெளிவாக தெரியும். The rest he gives us the freedom. You go and do it. If something doesn't work for me, I'll tell you. That's not working for me. அது கங்கம்மாள் இல்லை. He'll be very open like that. ஏன் பார்வதியாக நடிக்கிறீங்க, ஏன் கங்கம்மாள் இருக்க மாட்டீங்க, இப்படியெல்லாம் பேசுவாங்க. After 5 days, 6 days, I started speaking back to him like that also. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி. So it will seem like a fight, but the fact is we were all in the dark trying to find who Gangammal is, who Thangalaan is, who is Aarthi. அது ஃபுல் கதை நரேஷனுக்கு அப்புறம் சொன்னாங்க என்கிட்ட ஆனஸ்டாக, we will figure out Gangammal together. அது டியூரிங் ஷூட் இஸ் வென் ஷீ பிகேம் மோர் ஆஃப் கங்கம்மாள். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கே முழு க்ரூட ஒரு அன்பு இல்லைன்னா ஆசீர்வாதம் அது இருந்துருச்சு ஒவ்வொரு ஷாட்டுக்கும். I felt that support. When the action was being called, everybody was rooting for me to not mess up. That in every single shot for 75-80 days that I worked, I got that. And then my co-actors, starting from Vikram sir, Thangalaan only I'll call you. So the thing is, we met, and first day of workshop, it was about being Gangammal and Thangalaan. They are married, they have 5 children. So what is our body language? And I found an actor who thinks a lot like me, like, okay, let's be the character and trip on that. That is like such a great place to be in. அவ்வளோ அந்த கிராஃப்ட் மேலே இல்லைன்னா அந்த கதை மேலே இந்த ப்ராசஸ் மேலே இவ்வளோ பாசம் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு சீனியர் ஆக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ குட் ஜஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் ஃபால் மாதிரி இருந்துச்சு அர்ச்சனா. ஐ குட் ஜஸ்ட் ஃபால் அண்ட் ஐ நியூ ஹி வில் கேட்ச் மீ. And then each day passed by, every single actor turned out to be like that. You were all just there for each other. I don't think Gangammal became Gangammal when I got my Thangalaan to play that off. I got my children to be their mother.
அண்ட் ஒரு நாள் வந்து ஏதோ ஐ திங்க் ஐ வாஸ் வித் மை யங்கஸ்ட் சைல்டு அண்ட் அவரோட அம்மா வந்து பால் குப்பி எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இஃப் அம்மா பார்த்தானா அழ ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ ஒன்லி வாஸ் கிவிங் த மில்க் அண்ட் தென் சிட்டிங் லைக் தட். அண்ட் தென் ஏதோ பேச்சு நடந்துச்சு. மீ அண்ட் ரஞ்சித் வர் டாக்கிங் அண்ட் Ranjith said, "This is Gangammal. She's mother." After that, I haven't bothered him. Oh, I didn't have any questions. She is mother. Like beyond any other relationship, who she is as a mother comes out the most. And I don't know what that is. But I'm not a mother. I have no idea what that is like. Yeah. So that was quite an experience. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் நம்ம படத்தில் இருந்தாங்க. அவர் before she left, she told me, gave me a wish, and she said, Gangammal, அந்த பாத்திரம் நீங்கள் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் you would be transformed. Gangammal would have transformed youன்னு சொன்னாங்க. And that is so right. ஒவ்வொரு பாத்திரம் இருக்கும் நம்ம மனசில் வந்து அங்கே எங்கெல்லாம் இருக்கும். பட் Gangammal made me like sit up straight. I feel in life. Yeah. ரொம்ப அழகா சொன்னீங்க அத. I don't know the நீங்க ரொம்ப ஸ்வீட்டா ஃபெமினைனா பேசலாம். நீங்க பாத்துட்டீங்க ஸ்கிரீன்ல வேற மாதிரி யோசிக்கிறீங்க. யார் அது? அங்க வந்து அடிச்சிடுவாங்க. பொக்குன்னு அடிக்குவாங்க எல்லாருக்கும். And I think that's a great comfort that two actors who play that role. I cannot say this enough. He is how do I say it? It's not in a bad way. He's crazy. He'll do anything for the character. Right? We become blind. Okay, அங்கே போய் விழணுமா, ஓகே அங்கே போய் என்ன பண்ணணும், எனிதிங் அண்ட் எவ்ரி திங். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் வாண்டிங் டு பி தேர். அந்த பொட்டென்ஷியலுக்கு எனக்கு ஒரு கோ ஆக்டர் ஒரு ஸ்பேஸில் கிடைக்கிறதுனா இட் இஸ் அ ஹியூஜ் பிளெஸிங் பிகாஸ் வி ஆர் நாட் லக்கி லைக் தேட். ஸோ ஐ குட் பி ஹர் அண்ட் not just with me, with every actor. He was always looking after them. So that's very important to watch also. Yeah, he knows that as much as he knows superstar, he is a great actor. அவங்களோட potential தெரியும். But that humility does not leave. So that was a big inspiring thing to watch for sure. And that is rare. Trust Very me. rare. It's very rare. Very rare. And that is Vikram sir for you.